நடிகர், கார் ரேசர், கன் ஷூட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டி டேலண்ட் பர்சன்னே சொல்லலாம். துபாயில் நடந்த 24 கார் சீரீஸில் 3rd பிளேஸ், ஐரோப்பியாவில் நடந்த 12 ஹவர்ஸ் கார் சீரீஸில் 2nd பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கூடிய ரேசிங்கில் தூக்கி பிடிச்சி நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்தியாவே பெருமைப்படுத்தியிருக்காரு. இவரை பெருமைப்படுத்துகிற விதமாக தான் நேற்று இந்தியா இவருக்கு பத்மபூஷன் விருதுகள் கொடுத்துருக்காங்க. அது வேறு யார் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை தலைநாடாக கொண்டாடிட்டு இருக்க ஏகே அவர்களுக்கு தான். ஸோ நேற்று பத்மபூஷன் விருதுகள் கொடுக்கப்பட்டது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ப்ரௌட் டு பி அஜித் ஃபேன் நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மனுஷனுக்கு கார் ஓட்ட வரல, எதுக்கு பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மனுஷனுக்கு நடிக்கவே வரல, எதுக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 2025 இயர்ஸை ஒவ்வொரு டைமும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க, 50 வயசுக்கு மேலே ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அது மிகப்பெரிய ஒரு அசாதாரண விஷயம் தான் சொல்லுவேன். அவருக்கு இது கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்கு. இதை பற்றி நான் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்.